வாசித்துவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. இந்த கொள்ளை நோய் உண்டாவதை குறித்து தெளிவாக ஆண்டவர் பேசினார். சீனா தேசத்திலிருந்து இப்படி ஒரு கொள்ளை நோய் தோன்றி அது உலகம் முழுவதிலும் பரவும், உலகத்தையே கலங்க பண்ணும், கொத்து கொத்தாக மக்கள் மரித்து போவார்கள் என்பதெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும்? தேசத்தின் மேல் வருகிற தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுகிறவனும் இல்லை, அதற்காக உத்தரவாதம் பண்ணுகிறவனும் இல்லை என்பதினால் அல்லவோ தேசத்தின் தீமைகள் அவிப்பாரில்லாத நெருப்பை போல பற்றி பிடிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தேசத்தின் மேல் வருகிற தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுகிறவர்கள், உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இயேசுவை அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்த தெய்வ பிள்ளைகள், நாம் தான் இந்த தேசத்திற்காக நம்ம மனஸ்தாபப்படணும், உத்தரவாதம் எடுக்கணும். இந்த மாதிரி தீங்கு வந்திருக்கிறே, மக்கள் பயத்தில், கலக்கத்தில், மரண பயத்தில் இருக்கிறாங்களே, இந்த பொல்லாத கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறதே, இதற்காக நாம் மனஸ்தாபப்படணும். எந்த பாவம் சாபம் எது காரணமாக இருந்தாலும் தயவாக மன்னிக்கணும். ஆண்டவரே, நீ மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கணும். அப்புறம் உத்தரவாதம், நான் இந்த தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறேன், என் தேசம் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் அழியக்கூடாது, என் மக்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி நம் மனஸ்தாபத்தோடு நம்ம உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். அப்புறம் ஆண்டு சொல்கிறாரு, இவை மனித ஞானத்தில் கட்டுப்படுகிறதும் இல்லை, அவர்கள் அறிவு அதை சாதிக்கிறதும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் 3 மாதம் ஆகிவிட்டது. இந்த கொள்ளை நோயை தடுப்பதற்கான, அதாவது அதை நோய்க்கிருமி அழிப்பதற்கான அந்த மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எல்லாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்களே தவிர இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உலகமே அதற்காய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவை மனித ஞானத்தில் கட்டுப்படுகிறது இல்லை, அவர்கள் அறிவு அதை சாதிக்கிறதும் இல்லை. அப்போ என்னதான் அதுக்கு மருந்து? என் நாமம் தரிக்கப்பட்டு சாகிறவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவைகளுக்காக பாரப்பட்டு திறப்பிலே நின்று உத்தரவாதம் பண்ணுகிறவனுடைய கண்ணீரே இதற்கு பரிகாரமும் இவைகளை அடக்கி போடுகிற ஆயுதமுமாயிருக்கிறது. இது 2015 வருஷம் தேவன் தீர்க்க தரிசனமாய் அப்பொழுதே வரப்போகிற கொள்ளை நோய் குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். இந்த கொள்ளை நோய் அழிக்கப்பட என்ன மருந்து என்று சொன்னால், திறப்பிலே நின்று உத்தரவாதம் பண்ணி கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற தான் இந்த நோயை அடக்கி போடும், இந்த கிருமிகளை அழித்து போடும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் இதை செய்ய முடியும் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இதற்காக உத்தரவாதம் பண்ணி பாரம் எடுத்து திறப்பிலே நின்று கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற மக்கள் தேவை. சாதாரண ஜெபம் அல்ல. ஆண்டவர் சாதாரணமாக ஜெபிச்சா கேட்க மாட்டாரா? இந்த விதண்டாவாதமெல்லாம் பேசுவதற்கு நமக்கு சமயம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது தேசத்திற்காக ஜெபித்தவங்க நெகேமியா 1:4 திறப்பில் நின்று மன்றாடி அழுது புலம்பி ஜெபித்தார். எஸ்தர் தன் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே அவள் என் ஜனத்திற்கு வரக்கூடிய பொல்லாப்பை நான் எப்படி சகித்து கொள்ள முடியும் என்று அழுது புலம்பி ஜெபம் பண்ணினாள். இப்படியெல்லாம் அவங்க ஜெபித்தாங்க. மோசே திறப்பில் நின்று மன்றாடி கெஞ்சி ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை பண்ணினார். அதனால தேவ பிள்ளைகள், இயேசுவை அறிந்த அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம தேசத்துக்காக பாரம் கொண்டு ஜெபிக்க முடியும். அதனால நம்ம சுயநலமான ஜெபத்தை விட்டு வெளியே வரணும். திறப்பில் நின்று ஜெபிப்பது, மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக தேவ சமூகத்தில் நின்று பரிந்து பேசி ஜெபிப்பது தான் திறப்பின் வாசல் ஜெபம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு 30 நிமிடம் முழங்காலில் நின்று ஜெபிக்க போகிறோம்.